அதிமுகவோட மத்திய பாஜக வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரே கணக்குக்காக அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படின்னு அதிமுக நினைக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். சிலுவம்பாளையத்தில் ஆரம்பிக்கிறாருன்னா சிலுவம்பாளையத்தில் சும்மா கொண்டு வந்துருவாங்களா? கிடையாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இவருக்கு வழி இருக்குது அப்படின்னு நம்பி தானே ஆக்குறாங்க. ஸ்டாலின், ஸ்டாலினை சும்மா ஆக்கிடுவாங்களா? முதலமைச்சருடைய மகனாக இருந்தாலும் சும்மா ஆக்கிடுவாங்களா? இல்லை. அப்போ அங்கேயே ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைகள் அதையெல்லாம் மறுபடியும் முன்னாடி எடுத்துகிட்டு போகலாம் இப்படின்னு தான் ஆக்குவாங்க. காங்கிரஸ் கட்சி அங்கே இருக்கக்கூடிய தலைவர் உதாரணம் கரூர் ஜோதிமணி எடுத்துப்போம். ஏன் கரூர் சொல்கிறேன்னா இவரும் கரூரில் தானே வந்து கரூரில் ஜோதிமணி மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை கொடுத்து எவ்வளோ பேசியிருக்காங்க தெரியுமா? அப்போது ஒரு அரசியல்வாதி என்பவன் எங்கிருந்து ஆரம்பிக்கிறான் என்றால் மக்களுக்காக போராட்டம் செய்து ஆரம்பிக்கிறான். மேலேருந்து நீங்கள் அப்படி கீழே போட்டுட்டு அதற்கப்புறம் அவன் போராட்டம் செய்வான் அப்படின்றது இது இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் மாடல். ஆல்ரெடி அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே மக்கள் பணி செஞ்சவர் தான். அவர் ஒரு ஐபிஎஸ்ஸா இருந்தவர் தான். போராட்டம் பண்ணல, போராட்டம் பண்ற மக்களை ஏமாத்தல. நான் சொல்றேங்க, என்னுடைய இந்த அசோக் நகர்ல யூனியன் பேங்க் இருக்கு, என்னுடைய அக்கௌண்ட் அங்கே தான் இருக்கு. சரியா? அந்த அசோக் நகர்ல 18 வருஷமா துப்பாக்கி பிடிச்சுன்னு வந்து என்ன பண்ணலாம்? முதலமைச்சர் ஆக்கிடலாமா? ஏன் சார் 18 வருஷம் துப்பாக்கி பிடிச்சிருக்காருங்க? நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வேணான்னு சொல்லி அதிமுக வலுவான கட்சி, நான் ஒத்துக்கிறேன். ஆமா, அதே கட்சியோட சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வேணாம், இங்க தமிழ்நாட்டில் மோடிக்கான ஃபேஸ் கிடையாது, மோடி அலை கிடையாது, வேணான்னு சொல்லிட்டு போங்க. நாங்க என்ன சொல்ல முடியுமா? இல்ல அதிமுக சொல்ல முடியுமா? அங்கதான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நாங்க என்ன சொல்றோம்? கூட்டணி வைப்போம்னு சொல்றோம். இல்ல அதானே சொன்னோமா? கூட்டணி வைக்க தானே போறீங்க. சொன்னோமா? கூட்டணி வைக்க தானே சார் போறீங்க. சொன்னோமா? அதை நீங்க விரும்புறீங்களா இல்லையா? பாஜகவோட கூட்டணி வைத்தா நல்லா இருக்கும்னு கிஷோர் விரும்புறீங்களா? இடி இது வரைக்கும் யார் யார் வீட்டுல எங்கெங்க போய் ரைடு பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக பண்ணாங்க, யார் சொல்லி பண்ணாங்க, நீங்களே எனக்கு வந்து கொடுத்த டேட்டா இருக்கு. சரி, ஒத்துக்கிறீங்களா? மத்திய அரசு சொல்லி தான் ஈடு செயல். மத்திய அரசாங்கம் யார் சொல்றாங்க? யார் சார் சொல்றாங்க? இங்க அதுதான் நம்மளோட கேள்வி. இப்ப டெல்லி போனதுக்கு அப்புறம் இங்க மத்திய அரசாங்கத்துல இருந்து அங்க போறாங்க. சரியா? இவரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனதுக்கு அப்புறம் தான் இவங்க போறாங்க. நம்மளுடைய கேள்வி இங்க என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்க 3 ஆண்டுகள் டிஎம்கே ஃபைல்ஸ்னு வந்து வந்துச்சுன்னு 1 2 3 போட்டிக்கல ஒரு எஃப்ஐஆராவது ஃபைல் ஆச்சா? நேரடியா பதில் சொல்ல முடியுமா? முடியாது. இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசியிருக்கேன். தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வந்து அண்ணாமலை முக்கியத்துவம் பெறுவாரா, இல்லை அவர் புறக்கணிக்கப்படுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் அதை பற்றி பேசுறதுக்காக கிஷோர் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார், அண்ணாமலை அவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்குது. ஆனால் அதிமுகவோட மத்திய பாஜக வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படின்னு அதிமுக நினைக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. எப்படி சார்? ஃபர்ஸ்ட் பரத், நான் வேறு கேள்வி கேட்குறேன். அரசியல்னா என்ன சார் சொல்லுங்க. என்ன உங்களுடைய புரிதல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க நான் கேட்குறேன். மக்கள் நலன் சார்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அரசியல். மக்கள் நலன். மக்கள் நலன் என்றால் என்ன? மக்கள் நலன் நீங்கள் ஒரு அதிமுக ஆதரவாளர், உங்களுக்கு தெரியாது சார்? இல்லை, நான் கேட்குறேன். உங்களுடைய புரிதல் என்னன்றதுக்காக நான் கேட்குறேன். ஐ ஆம் சொலிசிட்டிங் ஆன்சர்ஸ் ஃப்ரம் யூ. உங்ககிட்ட நான் பதில் எதுக்கு கேட்குறேன்னா, நான் ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன புரிதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் என்ன புரிதலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக நான் கேட்குறேன். மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொய்வு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு டூலாக அரசியலை பார்க்குறாங்க, ஆட்சியாளர்களை வந்து பார்க்குறாங்க, அதனால தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா? இப்போது எந்த மக்கள் பிரச்சனை சார்ந்து தீர்வை நோக்கி அண்ணாமலை என்பவர் 3.5 ஆண்டுகளாக தலைவராக இருந்திருக்கிறார். பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக இருந்திருக்கிறார். எந்த மக்கள் பிரச்சனையை தீர்த்திருக்கிறார்? அதிமுக செய்ய வேண்டிய எதிர்கட்சி வேலையை அண்ணாமலை அவர்கள் எதிர்கட்சி வேலைன்னா என்ன? திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல அண்ணாமலை ரெடியா இருந்திருக்காரு. திமுக எதிர்ப்பு அப்படின்றது தான் எதிர்கட்சி வேலையா? ஏன் இல்லையா சார்? இல்லை, நான் கேட்குறேன். திமுக தானே சார் ஆளுங்கட்சி. அவங்க செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே அண்ணாமலை தினந்தோறும் பிரஸ் மீட் கொடுத்து ஆதாரத்தோட பிரஸ் மீட் கொடுப்பாரு. சும்மா பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, ஆதாரத்தோட பிரஸ் மீட் கொடுப்பாரு சார். நிறைய வீடியோ கொடுத்து என்ன ஆதாரம் சொல்லுங்க தெரிஞ்சு சார். டங்ஸ்டன் பிரச்சனைல கூட இவங்க டிஎம்கேவோட இரட்டை நிலை இது வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு அவங்களோட இரட்டை நிலைப்பாடு என்ன சொல்லியிருக்காரு? ஒரு நிமிஷம் பாரு. டங்ஸ்டன் பிரச்சனை தன்னெழுச்சியாக எழுந்த பிரச்சனை. சரியா? இதில் அண்ணாமலை எதுவும் செய்யலை. தன்னெழுச்சியாக மக்கள் போய் போராடினார்கள். அந்த மக்கள் போராடியதுக்கு அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர்லாம் நீக்குவதற்கு பாரதிய ஜனதாவுடைய ஒரு வக்கீல் வந்தார் கோர்ட்டுக்கு.
இவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, புரியுது. எம்எல்ஏயோ உங்கள் மேலேயோ எஃப்ஐஆர் போட்டால் நம்மளோட கெரியர் எப்படி பாதிக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரியா? இப்படி எஃப்ஐஆர் போடப்பட்ட யாராவது எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறதுக்கு பாரதிய ஜனதா செஞ்சுதா? வக்கீல் அணி தான் செஞ்சு அதிமுக செஞ்சுருக்கு. அதிமுகவுடைய வக்கீல் அணி அங்கேயே இவங்களுக்காக நின்றுட்டுருக்கு. சரியா? நீ என்ன செஞ்ச? ப்ரெஸ் மீட் கொடுத்தா போருமா? இதுதான் அரசியல். அரசியல் என்பது என்ன? அரசியல் என்பது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை. அங்கிருந்து அரசியல் ஆரம்பிக்குது. அரசியல் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? அரசியல் என் வீடு, எனக்கு பக்கத்து வீடு, அதுக்கு பக்கத்து வீடு, அதற்கு பக்கத்து வீடு என்று ஒரு தெரு இருக்கும். சரியா? இந்த தெருவில் நமக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இதற்கு ஒரு தீர்வு, பொது தீர்வு காணுவதற்கு யார் இருக்கிறார்கள் அப்படின்றதுலேருந்து தான் அரசியல் ஆரம்பிக்குது. இங்கிருந்து தான் அரசியலோட பால பாடமே அதுதான். என்ன? ஒரு குழாயில் தண்ணி வரல, ஏன் தெருவில் குழாயில் தண்ணி வரல, இதுதான் அரசியல் பாலப்பாடம். இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது அரசியல். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட அரசியலில் அண்ணாமலைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்னு எடுத்துப்போம். எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். சிலுவம்பாளையத்தில் ஆரம்பிக்கிறாருன்னா சிலுவம்பாளையத்தில் சும்மா கொண்டு வந்துருவாங்களா? சும்மா கொண்டு வந்து தலைவர் ஆக்கிடுவாங்களா? கிடையாது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இவருக்கு வழி இருக்குது அப்படின்னு நம்பி தானே ஆக்குறாங்க. ரைட். அடுத்து ஸ்டாலின், முக ஸ்டாலினை சும்மா ஆக்கிடுவாங்களா? முதலமைச்சருடைய மகனாக இருந்தாலும் சும்மா ஆக்கிடுவாங்களா? இல்லை. அப்போ அங்கேயே ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைகள், அதையெல்லாம் மறுபடியும் முன்னாடி எடுத்துகிட்டு போகலாம், இப்படின்னு தான் ஆக்குவாங்க. சரியா? இப்படி தான் வர முடியும். அடுத்து காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், உதாரணம் கரூர் ஜோதிமணி எடுத்துப்போம். ஏன் கரூர் சொல்கிறேன்னா, இவரும் கரூரில் தானே வந்துட்டார். கரூரில் ஜோதிமணி மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை குறித்து எவ்வளோ பேசியிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ போராடி இருக்காங்க தெரியுமா? எனக்கு ஜோதிமணியை பிடிக்காது, ஜோதிமணிக்கு எனக்கும் பிரச்சனை இருக்குது, ஜோதிமணியை நான் எதிர்க்கிறேன், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் மக்களுடைய பிரச்சனை எவ்வளோ பேசியிருக்காங்க தெரியுமா? எனக்கு அவங்கள எம்பி ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து தெரியும். நான் சொல்கிறது 2015-16 அந்த காலகட்டத்துலேருந்து தெரியும். இமயம் டிவிக்கு நான் ஒரு இன்டர்வியூ அவங்களும் நானும் பண்ணியிருப்போம் சேர்ந்து. சரியா? அப்போலேருந்து எனக்கு அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ பேசியிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ போராடி இருக்காங்க தெரியுமா மக்கள் பிரச்சனைகளுக்கு? அப்போது ஒரு அரசியல்வாதி என்பவன் எங்கிருந்து ஆரம்பிக்கிறான் என்றால் மக்களுக்காக போராட்டம் செய்து ஆரம்பிக்கிறான். சரியா? இருங்க. ஒரு அரசியல்வாதியை மேலேருந்து நீங்கள் அப்படி கீழே போட்டுட்டு அதற்கப்புறம் அவன் போராட்டம் செய்வான் அப்படின்றது இது இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் மாடல். இல்லை, அப்படி ஒர்க் அவுட்டே ஆகாது. இல்லை, நான் இன்னொன்று ராஜீவ் காந்தி, இருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உதாரணம் காட்டுறீங்க, ஸ்டாலின் உதாரணம் காட்டுறீங்க, ஜோதிமணியை உதாரணம் காட்டுறீங்க. ஆனால் இவங்க எல்லாருமே அரசியல்வாதிகள், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மக்கள் நலசார்ந்து இயங்கியிருக்காங்களாங்கிறது கேள்விக்குறி தானே? இல்லை, ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்றது அதிமுக மேலேயும் இருக்குது, பாஜக மேலே இருக்குது, ஜோதிமணி மேலே இருக்குது. கரெக்டு தானே? ஆனால் இவர் அண்ணாமலை அவர்கள் ஆல்ரெடி அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே மக்கள் பணி செஞ்சவர் தான். அவர் ஒரு ஐபிஎஸ் இருந்தவர் தான். அவர் போராட்டம் பண்ணல, போராட்டம் பண்ற மக்களை ஏமாத்தல. ஒரு நிமிஷம் களத்துல நின்றுருக்காரு, மக்கள் அனுசாரி இருக்காரு. அதனால அவர் இப்போ தமிழ்நாடு பாஜக ஒரு தகவலை பதிவு பண்றீங்க. ஐபிஎஸ் மக்கள் பணி யார் சொன்னது? பின்ன யாருக்கு சார் பணி செய்ய? அரசாங்கத்திற்கு பணி, மக்கள் பணி கிடையாது. மக்கள் பணிக்கும் அரசாங்க பணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரியா? யூ ஆர் கவர்மெண்ட் சர்வெண்ட். சரி, யூ ஆர் நாட் அ பப்ளிக் சர்வெண்ட். காவல்துறை பப்ளிக் சர்வெண்ட் தான் கிடையாது. என்ன சார்? கிடையாதுங்க. யூ ஆர் கவர்மெண்ட் சர்வெண்ட். சரியா? யூ பார்ட் ஆஃப் பியூரோக்ரசி. சரியா? நீ காவல்துறையில் நீ ஐபிஎஸ் படிக்கிற, அந்த ஐபிஎஸ் படித்து நீ காவல்துறை அதிகாரி ஆகிற. 10 வருஷம் நான் துப்பாக்கி பிடிச்சேன்னு சொல்கிறேன், அது பொய். நீ பிடிச்சதே 6 வருஷம் தான். சரி, சரியா? அப்படியே அதில் மாட்டுக்கருத்து இல்லை. சரி, 18 வருஷம் துப்பாக்கி, அதில் மாட்டுக்கருத்து இல்லை. நான் சொல்கிறேங்க, என்னுடைய அசோக் நகரில் யூனியன் பேங்க் இருக்குது, என்னுடைய அக்கௌண்ட் அங்கே தான் இருக்குது. சரியா? அந்த அசோக் நகரில் 18 வருஷமாக துப்பாக்கி பிடிச்சுன்னு ஒருத்தருக்கு வந்துருக்கு. என்ன பண்ணலாம்? முதலமைச்சர் ஆக்கிடலாமா? ஏன் சார் 18 வருஷம் துப்பாக்கி பிடிச்சிருக்காருங்க? சசிகலான்ற ஒரு நபர், அவர் சசிகலான்ற ஒரு நபர் எடப்பாடி பழனிசாமியை வெளில மீடியாவுக்கு மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு எடப்பாடி யாரும் தெரிஞ்சிருக்கு. சரி, ஆனா எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு அரசியல்வாதி அண்ணாமலையை அடையாளப்படுத்தல. அண்ணாமலை தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட தவறான ஒரு தகவலை நீங்க பதிவு பண்றீங்க. சசிகலா என்கிற ஒரு நபர்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே அமைச்சராக இருந்தபோது அவரை முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு முன்மொழிந்தார். சரியா? அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தார் சார். மக்களுக்கு தெரியுமா? ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்களுக்கு தெரியுமா? தெரியாம தான் அவர் அமைச்சரானாரா? தெரியாம தான் அவர் எம்எல்ஏ ஆனாரா? தெரியாம தான் அவர் எம்பி ஆனாரா? ஆனா அவர் தலைமையில ஒரு 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 சீட்ல கூட ஜெயிக்கவே இல்லையா சார்? யார் சொன்னது? இது எலெக்ஷன்ல 75 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காரு. சார் இங்க சிஎம் ஆக முடியல சார் அவரால. ஆமாங்க, காப்பாற்ற முடியல சார். நாடாளுமன்ற தேர்தல கூட்டணி வேண்டாம்னு சொல்லி தனித்து விடப்பட்ட ஒரு நபர் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க பேசுறீங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல தனித்து விடப்பட்ட நபரா இல்லையா சார்? நாடாளுமன்ற தேர்தல் எதுக்கு நடக்குது? நீங்க சொல்லுங்க. இங்க யார் நம்ம நாட்டோட பிரதமரா வரணுமோ யார் நம்ம நாட்டோட பிரதமர் ஆகும். சரியா? இப்போ எடப்பாடி பழனிசாமியால நாட்டோட பிரதமர் ஆக முடியுமா? முடியாது சார். முடியாது. சரி, இப்போ அவர் சொல்லி ஜெயலலிதா போல சொல்லி ஜெயலலிதா ஒரு நேஷனல் ஃபிகர். ஏன் நேஷனல் ஃபிகர்னு சொல்றேன்னா அவங்க மம்தா பானர்ஜி, சரத்பவார், அந்த பக்கம் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், பிரகாஷ் கரத்லேருந்து ஆரம்பித்து ஹர்கிஷன் சிங் சுர்ஜித்லாம் இருந்தார். அப்போலேருந்தே அவங்க தேசிய தலைவர்களோட பழகியிருக்காங்க. அவங்க மாநிலங்களவையில் உறுப்பினராக இருந்திருக்காங்க. அட்வானிலேருந்து வாஜ்பாயிலேருந்து எல்லாருமே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். சோனியா காந்தியிலேருந்து எல்லாமே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர் தேசிய தலைவராக பார்க்குறாங்க. சரத்பவார்லாம் அவரை பிரதமர் வேட்பாளராகவே முன்மொழிவதற்கு தயாராக இருந்தாங்க. யார்? மம்தா பானர்ஜி, சரத்பவார், இவங்க எல்லாருமே. சரியா? இப்படியான அவர் ஒரு தேசிய தலைவர் கிடையாது. இப்படி தேசிய தலைவர் இல்லாத ஒரு முகம் இல்லாத ஒருவர். சரியா? முகம் இல்லாத ஒரு நபர் தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு முகம் இல்ல. அதனாலதான் ஓபிஎஸ் போன்ற ஆட்களும் செங்கோட்டையன் போன்ற ஆட்களும் உள்ள இருந்துகிட்டே நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் பேசுறத நீங்க முழுசா முடிக்கவில்லைன்னா உங்களுக்கு புரியாது. இல்லை நான் பேசுறேன், நீங்களே பேசுங்க. சரி சொல்லுங்க. ஐ வில் லிசன் டு யூ. சரி சொல்லுங்க சார். சரியா? நான் சொல்ல வர்றது என்னன்றதை முழுசாக கேளுங்க. அதுக்கப்புறம் நான் தப்பாக இருந்தால் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னை திருத்திக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் கேட்குறது ரொம்ப சிம்பிள். எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தலை தனியாக சந்திக்கிறார். தனியாக சந்திக்கும் பொழுது அவர் ஒரு தேசிய முகம் கொண்ட ஒரு தலைவர் கிடையாது. சரியா? எதிர்பக்கத்தில் ராகுல் காந்தி, இந்த பக்கம் மோடி, இவர்களை வைத்து பிரதானப்படுத்தி தேர்தல் நடைபெறுகிறது. இவங்க 2 பேர் தான் முகம் தேசிய அளவில். இவர்களை முகமாக வைத்துத்தான் இந்த பிரச்சாரம் நடைபெறுகிறது. இது நடுவில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த 2 தேசிய கட்சிகளுமே 2 தேசிய இயக்கங்களுமே நமக்கு எதுவும் செய்வதில்லை. தமிழகத்தின் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கணும் அப்படின்னாக்க அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் நாம் தான் நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரலை பிரதிபலித்திருக்கிறோம். மோடியா லேடியான்னு கேட்குற நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி இல்லை. ஏன்னா அவர் தேசிய முகம் கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது, மீடியா அவருக்கு எதிராக இருக்கும் பொழுது, அந்த பக்கம் மோடி, இந்த பக்கம் ராகுல் காந்தி அப்படின்னு பலம் பொருந்தி, அதுவும் ஆளுங்கட்சியாக திமுக இருக்குது. ஆளு பட சேனை எல்லாத்தையும் இறக்குறாங்க. இதையெல்லாம் செய்யும் பொழுது 2வது இயக்கமாக 2வது அணியாக எந்த அணி வந்தது? தேர்தலில் எந்த அணி வந்தது? அதிமுகவா? நம்பர்ஸை யாரும் ஏமாற்ற முடியாதுல்ல. நான் ஏமாற்ற முடியாது, நீங்கள் ஏமாற்ற முடியாதுல்ல. அப்போ எப்படி வந்தது? மீடியா சப்போர்ட் கிடையாது, தேசிய அளவிலான முகம் கிடையாது. அவர் சிலுவம்பாளையத்தில் இருந்த ஒரு விவசாயிங்க. சரி, அவர் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மீடியா சப்போர்ட் இல்லை கிடையாது. இப்போ பரத் இருக்காரு, அதிமுகவுக்காக இங்கே மீடியா எதுவுமே இயங்கலை. நான் கேட்குறேன், இப்போ பரத் இருக்காருங்க, பரத் என்ன பேட்டி எடுக்கிறார்? பரத் என்ன பாண்டேவா? இல்லை சார். இல்ல, நான் ஒத்துக்கிறேன் சார். பரத் திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து வந்த ஒரு எளிமையான மனிதன். ஆமா இல்லையா? இன்றைக்கு பெரிய நட்சத்திர அந்தஸ்துலாம் கிடையாது. ஆனால் பரத் பேட்டி எடுக்கிறார். ஏன்னா பரத் தன்னை நிலைநாட்டி கொள்ள வேண்டும், பரத்துக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு மதிப்பை ஏற்படுத்த வேண்டும் நினைக்கிறார். இது பரத்தோட பிரச்சனையா? கண்டிப்பா இல்ல சமுதாயத்தோட பிரச்சனையா? அது கண்டிப்பா என் பிரச்சனை தான். இல்ல உங்க பிரச்சனை கிடையாது. அதேதான் நானும் சொல்றேன். உங்களுடைய அண்ணாமலைன்ற ஒரு நபர் கடந்த ஒரு 3 வருஷம் ஒரு 4 வருஷம் ஒரு மாநில கட்சியோட தலைவரா இருந்துட்டு என்ன பண்ணாரு சார்? இப்ப அண்ணாமலைன்னு சொன்னா நீங்க எல்லாம் பதறீங்களா? அதிமுக காரங்க பதறீங்களா இல்லையா? அண்ணாமலை சொன்னா பதறீங்களா இல்லையா? நாங்க ஏன் பதறோம்? நீங்க தான் சார் இங்க போய் அமித்ஷா போய் நாங்க நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக கூட்டணி வேண்டாம்னு சொன்ன அதிமுகவால சட்டமன்றத்துல பாஜக கூட்டணி வேண்டாம்னு நாங்கள் அமித்ஷாவை சந்தித்து அண்ணாமலை வேண்டாம் என்று சொன்னோமா? சரி நீங்க அண்ணாமலை வேணாம்னு சொல்லல. நான் என்ன கேக்குறேன், நாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல பிஜேபி வேணாம்னு அதிமுக வலுவான என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள் சார். ஏன் கேள்வி சிம்பிள் இல்லங்க. நீங்க கேள்வி கேட்க இல்ல சார். ஆமா, நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வேணாம்னு சொல்லி அதிமுக வலுவானாங்க. வலுவான கட்சி, நான் ஒத்துக்கிறேன். அதே கட்சியோட சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வேணாம், இங்க தமிழ்நாட்டுல மோடிக்கான ஃபேஸ் கிடையாது, மோடி அலை கிடையாது, வேணாம்னு சொல்லிட்டு போங்க.
நாங்க என்ன சொல்ல சொல்றோம்? முடியுமா? இல்ல அதிமுகவால இல்ல, சொல்ல முடியுமா? அங்கதான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நாங்க என்ன சொல்றோம்? நாங்க கூட்டணி வைப்போம்னு சொல்றோம். இல்ல அதானே? சொன்னோமா? சொன்னோமா? கூட்டணி வைக்க தானே போறீங்க. சொன்னோமா? கூட்டணி வைக்க தானே சார் போறீங்க. சொன்னோமா? அதை நீங்க விரும்புறீங்களா இல்லைங்க, இல்லையா? நான் பாஜகவோட கூட்டணி வைத்தா இல்லைங்க, நல்லா இருக்கும்னு கிஷோர் நான் கேசாம அவர்கள் கேட்கறதுக்கு விரும்புறீங்களா இல்லையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சொன்னோமா? நீங்க விரும்புறீங்களா இல்லையா சார்? உங்களோட ஆசை என்ன சார்? இப்ப திரும்பி விதண்டாவாதமா பேசணும் இல்ல பேசிட்டே சார், ஜெனரலா கேக்குறேன் சார். உங்க ஆசை என்ன சார்? என்னுடைய ஆசையை விட்டுருங்க. நான் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லுங்க. நாங்க சொன்னோமா? இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமா சொன்னோமா? இல்ல சார், அதிகாரப்பூர்வமா சொல்லல. இல்ல ஓகே, நவ் லெட் அஸ் கம் டு தி பாயிண்ட். இப்போ நம்ம கேட்கக்கூடியது என்னன்னா, நீங்க அரசியலை பத்தி பேசணும். அரசியல்ல 3 ஆண்டுகளாக அண்ணாமலை என்ன செய்தார்? இங்க டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒரு ஃபைல்ஸ்லாம் வெளியிட்டு அதிமுக செஞ்சிருக்க வேண்டியது, ஆனா அவர் பண்ணாங்க சார். என்னது டிஎம்கே ஃபைல்ஸ்? என்னது? அவங்களோட ஊழல் குற்றச்சாட்டு, சொத்து விவரம், இது எல்லாத்தையும் வெளியிட்டார் சார். வெளியிட்டார். அந்த கட்ஸ் அண்ணாமலைக்கு இருக்கு சார், எடப்பாடி பழனிசாமி ஒரு நிமிஷம், இந்த வெளியிட்டார் இல்லையா? இது ஏதாவது எஃப்ஐஆர் ஏதாவது ஃபைல் இருக்கா? இல்ல, வெளியிடக்கூடிய கட்ஸ் இருக்கு சார். என் கேள்வி அதனாலதான் சார் செந்தில் பாலாஜி பொது வெளியில செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரைடு வந்து காரணம் என்ன நினைக்கிறீங்க? யாரு சொன்னாங்க? யார் காரணம் நினைக்கிறீங்க? யார் சுப்ரீம் கோர்ட்? இன்னைக்கு கேஎன் ஒரு வீட்ல ரைடு போயிட்டு இருக்கு, யார் காரணம் நினைக்கிறீங்க? எடப்பாடியார் காரணம்னு சொல்றேன். எப்படி சார்? ஆமா, பொன்முடி வீட்ல ரைடு வந்தது, யார் காரணம் நினைக்கிறீங்க? அவரு பொன்முடி தான் காரணம் சார். எல்லாமே பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் சம்பவம் தான். தவறான தகவல். அதிமுக ஆட்சியில இருந்தீங்க, தகவலை பதிவு பண்றீங்க. அதிமுக ஆட்சியில இருந்தீங்கல்ல, ஏன் திமுக மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உங்களால யார் சொன்னது? சொல்ல முடியல? செந்தில் பாலாஜி மீது போடப்பட்ட வழக்கு அதிமுக போட்ட அது வழக்கு. ஸ்டாலின் போட்ட வழக்கு இல்ல, ஸ்டாலின் போட்ட வழக்கு. ஸ்டாலின் போட்ட வழக்கு கிடையாது. நீங்களே நம்ம சேனல்ல கிடையாது. நான் சொன்னது செந்தில் பாலாஜி மீது போடப்பட்ட வழக்கு அப்படின்றது ஸ்டாலின் போட்ட வழக்கு கிடையாது. அகைன் அதுதான் சொல்றேன் பரத். நீங்க நான் பேசுறேன் அப்படி ஒரு வீடியோலன்னா தயவு செஞ்சு கூர்ந்து கவனிங்க. ஸ்டாலின் செந்தில் பாலாஜி மீது வழக்கு போட வேண்டும் என்று சொன்னார். சரியா? அவர் புகார் கொடுக்கல. சரியா? அந்த வழக்கை பதிவு செய்தது அதிமுக அரசாங்கம். அந்த வழக்கில் புகார்தாரர்கள்ல இருந்தாங்க பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்திலிருந்து வருது நீ ரெய்டு நடத்துன்னு. அதுக்கப்புறம் தான் அமலாக்கத்துறை வருது. என்னுடைய கேள்வி, அமலாக்கத்துறை கவர்மெண்ட் சர்வெண்டா பப்ளிக் சர்வெண்டா சார்? யாரு அமலாக்கத்துறை? அமலாக்கத்துறை பப்ளிக் சர்வெண்ட். எப்படி சார்? காவல்துறை மட்டும் உங்களுக்கு கவர்மெண்ட் சர்வெண்டா போயிடுது, அமலாக்கத்துறை மட்டும் உங்களுக்கு பப்ளிக் சர்வெண்ட். காவல்துறை அரசாங்கம் எப்படி சார்? லா அண்ட் ஆர்டர் சார். ஒரு நிமிஷம், உங்க பேச்சுக்கே ஈடின்றது கவர்மெண்ட் சர்வெண்ட்னா அப்போ மத்தியில பாஜக இருக்கு. அந்த மத்தியில இருக்கக்கூடிய பாஜக இன்ஃபர்மேஷன் கொடுத்தது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. முடிஞ்சு போச்சு இல்ல? இட் ஷோஸ் யூ ஆர் நாட் ஹேவிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் லீகல். என்ன சார், உங்களுக்கு காவல்துறைனா கவர்மெண்ட் சர்வெண்ட்றீங்க, ஈடிங்கிறது பப்ளிக் சர்வெண்ட்றீங்க. காவல்துறை மக்களுக்கு காவல்துறை ஒரு துறை, இங்க அமைச்சர் கீழே இருக்குங்க. சரி சார். ஈடி சார்? ஈடி ஒரு துறை கீழே கிடையாதுங்க. அது தனிப்பட்டு இயங்க வேண்டியது. புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? நான் லிஸ்ட் எடுத்து காட்டுறேன் சார். நீங்களே எனக்கு கொடுத்த லிஸ்ட் இருக்கு. ஈடி இது வரைக்கும் யார் யார் வீட்டுல எங்கெங்க போய் ரைடு பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக பண்ணாங்க, யார் சொல்லி பண்ணாங்க, நீங்களே எனக்கு வந்து கொடுத்த டேட்டா இருக்கு. சரி, ஒத்துக்கிறீங்களா? மத்திய அரசு சொல்லி தான் ஈடி செயல்படுது. மத்திய அரசாங்கம் யார் சொல்றாங்க? யார் சார் சொல்றாங்க இங்க? அதுதான் நம்மளோட கேள்வி. இப்ப டெல்லி போனதுக்கு அப்புறம் தான் இங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து அங்க போறாங்க. சரியா? இப்படி எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனதுக்கு அப்புறம் தான் இவங்க போறாங்க. நம்மளுடைய கேள்வி இங்க என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்க 3 ஆண்டுகள் டிஎம்கே ஃபைல்ஸ்னு வந்துச்சுன்னு. 1 2 3 போட்டிக்கல. ஒரு எஃப்ஐஆராவது ஃபைல் ஆச்சா? நேரடியாக பதில் சொல்ல முடியுமா? முடியாது சார். அப்ப இங்க நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் யாருக்கு சார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி அவராவது ஃபைல் ஆச்சா நான் கேட்டேன். சரி சார். அண்ணாமலை அவர்கள் அவருக்கு இருங்க, அண்ணாமலைக்கு அதிகாரம் இல்ல. நான் இன்னொரு கேள்விக்கு போக மாட்டேன். நான் மறுபடியும் போக மாட்டேன். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சொன்னது கிட்ட அதிகாரம் இல்ல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதிமுக கிட்ட அதிகாரம் இருக்குதா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாதா? டிஎம்கே ஃபைல்ஸ்ல எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையா? இல்ல சார். ஏன் போடல? ஆனா அதனால தான் சார் ரைடு எல்லாம் வந்தது. ரைடு வந்து ஒத்துக்கிறீங்களா? இல்லை, அதனால வரல. நான் கேள்வி நான் சொல்றேன்ல, நீயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்து சிபிஐக்கு போயிடுச்சிங்கன்னா அப்படின்றீங்க. சிபிஐக்கு போயிடுச்சா? சிபிஐ எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னு நீ சொல்ற. சிபிஐ உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களா? நீ ஒரு கவுன்சிலர் கிடையாது, எப்படி கொடுப்பாங்க? சிபிஐ பற்றி தெரியுமா உங்களுக்கு? சிபிஐ எம்பி எம்எல்ஏவாக இருந்தாலே அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டான். சிபிஐயா வருவான், உங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டான். சரியா? இந்த அறிவு கூட இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ண போனா நீ என்ன கம்ப்ளைண்ட் ஆனாலும் நீங்க வந்து யூ கேன் கிவ் யுவர் கம்ப்ளைண்ட்.
they will not give you any appointment. அதுதான் அவரு சொன்னாரு. இல்லை, சிபிஐ கிட்ட அவர் கம்ப்ளைன்ட் என்கிட்ட போயிருச்சுங்கனா இல்லை, போயிருச்சுங்கனா இவர் கொண்டு போய் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காரு இல்லை, அர்த்தம். அவர் என்ன சொன்னாருன்னா சிபிஐ எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறது என்றார். அப்புறம் திருப்பி நான் கேட்க வச்சேன் ப்ரெஸ்ல, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் என்ன ஆச்சுன்னு. இல்லைங்கண்ணா நான் ஆன்லைனில் அனுப்பிட்டேங்கண்ணா அப்படின்னா. சரி ஆன்லைனில் அனுப்பிட்டீங்களே, அனுப்பி எவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை? அப்போது இவ்வளோ தகவல்கள் நீங்கள் கொடுத்தீங்களே, இதெல்லாமே பொது வழியில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான். அப்போ இது எல்லாமே வந்து நீயா எதுவும் உருவாக்கலை. அப்படி பொது வழியில் இருக்கக்கூடிய தகவல்களை கொண்டு போய் நீ கொடுக்குற, அதுக்கு சிபிஐ உனக்கு கண்டுக்கல. சரியா? அடுத்தது ஒரு ட்ரங்க் பெட்டியை தூக்கிட்டு போனேன், எங்கள் ஆளுநர்கிட்ட தூக்கிட்டு போனீங்க. ஆளுநர்கிட்ட தூக்கிட்டு போன பொழுது எதுக்கு ட்ரங்க் பெட்டி தூக்கிட்டு போனோம்? பென்ட்ரைவில் கொண்டு போகலாம், நீ தான் டிஜிட்டல் இந்தியா வச்ச. உருளைக்கிழங்கு விற்கிறவன், கத்திரிக்காய் விற்கிறவங்க, இவங்க எல்லாமே அந்த 10 ரூபா 15 ரூபாய் எல்லாமே இவங்க தான் இதில் வச்சு வாங்குறாங்கல்ல. அது என்ன சொல்லுவாங்க, அது இது ஜிபே ஃபோன்பே வேறு ஏதோ டிரான்சாக்ஷன் வச்சு வாங்குறாங்கல்ல, அது மாதிரி வாங்க வேண்டியது தானே. நீ பென்ட்ரைவ் இருங்க சார், நீங்க இருங்க நான் கேட்குறேன், ஆளுநர்கிட்ட போயிட்டு பென்ட்ரைவ் கூட சார், அந்த பென்ட்ரைவ்ல இருந்து ஒரு காப்பியை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு போய் கொடுக்கல. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா எதுக்கட்சி அவர் செயல்படல. ஏங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீ கொண்டு போய் ட்ரங்க் பெட்டியை கொடுத்தீங்கல்ல, இந்த ட்ரங்க் பெட்டியை தொட்டு பார்த்தாரா ஆளுநர்? ஆளுநர் தான் சார் கேட்கணும். அப்போ ஆளுநர் கூட உன்னை மதிக்கல. அடுத்தது இப்ப நான் இருங்க ஆளுநர் தொட்டாரா இல்லையா நீங்க கேட்டீங்களா? எப்படி நீங்க வந்து 19 தலைவர் மீது ஒரு பழி சுமத்த முடியும்? நான் என்ன பழி சுமத்துறேன்? எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய வேலையை தான் கிடையாது, இது வேலையே கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்றால், அவருடைய காலத்துல பொன்முடி மீது போடப்பட்ட வழக்குல தான் இன்னைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கார் பொன்முடி. சரியா? அதிமுக காலத்துல போடப்பட்ட வழக்கு. அடுத்து செந்தில் பாலாஜி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்துல போடப்பட்ட சார்ஜ் ஷீட்ல தான் இன்னைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார். சரியா? அடுத்து இன்னைக்கு டாஸ்மாக் ஊழலை பொறுத்திருக்கோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சட்ட அந்த அணி தான் முன்னெடுத்து செல்கிறது. சரியா? இவங்க எதுவுமே செய்யலை. இப்போ நாம் கேட்கக்கூடியது என்னென்னா, நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள்லாம் ப்ரெஸ் மீட்டில் வச்சு ப்ரெஸ்ஸில் வந்து நீ பேசுகிற, இது பேசுகிறது மட்டும் அண்ணா திமுக எதிர்ப்பா? திமுக எதிர்ப்பு என்பது என்ன? வார்டு லெவலில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? பகுதி லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துல நாங்க போராடிட்டு இருக்கோம். நீங்க அந்த மாதிரி எதுவுமே செய்யாம தெரியாது சார். எங்க வார்டுல அதிமுக திமுக எதிர்க்கிறவா நான் ஒரு சமமும் பார்த்தேன். நீங்க பார்த்தது இல்லைன்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது. ஆனா அப்படி எதிர்க்கிறதுனாலதான் திமுக அதிமுக உயிர்ப்புடன் இருக்கு. இல்லைன்னா உயிர்ப்புடன் இருக்க முடியாது. சரியா? உயிர்ப்புடன் இருக்கு. ஆமா, ஓகே சார், கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் நாங்க சொல்றோம். அதனாலதான் அமித்ஷா அந்த முட்டாளா உனது 2.5 மணி நேரம் எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிறது? அமித்ஷா அந்த முட்டாளா? ஏன் உன்னை கூப்பிடல? உன்னை கண்டு கூட இல்லையே, ஏன் உன்னை கூப்பிடல? ஏன்னா உண்மை தெரிந்து விட்டது. உண்மை என்ன? உண்மை என்னன்னா நீ அமித்ஷா பார்க்கல நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா சார், எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை போயிட்டு வந்தாரு சார். சரி, போயிட்டு வந்து ஜேபி நட்டா அண்ணா அமித்ஷா இவங்க எல்லாம் உட்கார்ந்து நீங்க பாத்தீங்களா அதை? ஆமா சார். யாரு? சார் அண்ணாமலே சொன்னாரு சார். அண்ணாமலை கட்சிக்காரங்க சொன்னாங்க. அண்ணாமலை மோடி வந்து புகழ்ந்து பேசிட்டு போறாரு. மோடி வந்து புகழ்ந்து பேசிட்டு போறாரு. மோடி எல்லாம் வந்து எந்த புகழும் பேசல. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அண்ணாமலை அமித்ஷாவையும் நட்டாவையும், ஏன்னா பாண்டே வந்து நம்ம விட்ட கதை. சரியா? அமித்ஷாவையும் நட்டாவையும் பிஎல் சந்தோஷையும் 3 பேரையும் சேர்த்து வைத்து அண்ணாமலை பார்த்தார் அப்படின்ட்டு. சரியா? இந்த 3 பேரும் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. சரியா? ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வந்ததுக்கப்புறம் அமித்ஷா வெளியிடுகிறார், தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 நாங்கள் வெற்றி பெறுவோம். முதலாளி தான் சொல்லுவாங்க, நீங்க தான் போய் பாக்குறீங்க, அதனால உங்க முதலாளி தான் வெளியிடுவாங்க. நீங்க எதை வேணா கற்பனை பண்ணிக்கலாம். நீங்க தானே சார் போய் பாத்தீங்க. மோடி வந்தோ இல்ல அமித்ஷா வந்தோ நான் வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்க்கணும்னு சொல்லி இங்க வந்து நிக்கல. நீங்க தானே போனீங்க. ஆமா, நாங்க முதலாளி கூப்பிட்டாங்க, நீங்க போனீங்க. கிடையாது. நாங்க ஏன் போறோம்? ரொம்ப சிம்பிள். நாங்க யாரும் பிஜேபி இல்லனா தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாது, நாங்க போறோம், எங்களை ஒளிச்சிரும். அந்த பயத்துல போறீங்க. நீங்க அந்த கற்பனை பண்ணிக்கலாம். நாங்க சொல்றேன், நாங்க போறது எதுக்கு? ஸ்டாலினுக்கு எதிரா தூக்கி உள்ள போடுங்க. ஸ்டாலினை இவனை பேர் என்ன, உதயநிதியை தூக்கி உள்ள போடுங்க, இந்த உதவாநிதியை தூக்கி உள்ள போடுங்க, அவன் பேர் என்ன, செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க போறோம். போறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கே. எம்ஜிஆர் அவர்களே சென்றார்கள் டெல்லிக்கு. எதுக்கு? கருணாநிதி. எம்ஜிஆர் எடப்பாடி ஒண்ணா? பொதுச்செயலாளர்ன்ற வகையில ஒண்ணுதான். எப்படி சார்? ஏன் எப்படி சார்? அதைத்தான் எம்ஜிஆர் விரும்புவார். எம்ஜிஆரும் அதை தான் விரும்புவார்.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ம். தானும் ஒரு அடிப்படை தொண்டனும் ஒன்று என்றுதான் விரும்புவார். அதனால தான் ஒரு தொண்டனா யாரா இருக்காங்களோ அவங்க பூச்சிகளாக வர முடியும். அதனால தான் அந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் இன்றைக்கும் உயிர்ப்புடன் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, ஒருவருக்கு பிறந்தார், ஒருவருக்கு ஸ்பெஷல் இதில் இருக்கார் அப்படின்றதுனால இல்லை. யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் எம்ஜிஆர் இருந்த பதவிக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் எம்ஜிஆர் அமர்ந்த நாற்காலியில் உட்காரலாம். அதுதான் ஜனநாயகம். ஏன்னா அண்ணாதுரை அதைத்தான் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். அண்ணாதுரையும் மன்னர், கடைநிலை தொண்டனும் மன்னன். இப்படி சொன்னதுனால தான் அந்த கட்சி வெற்றி பெற்றது. சரியா? இன்றைக்கு எம்ஜிஆரும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றா நீங்கள் கேட்டிங்கனாக்க ஒன்றா இருக்க வேண்டும் என்று தான் அவர் நினைத்திருப்பார். அதனால தான் எம்ஜிஆர் தொண்டர்களை பார்த்து என் ரத்தத்தின் ரத்தங்களே என்று சொன்னார். ஏன் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொன்னார்? என் ரத்தமும் உன் ரத்தமும் ஒன்று என்று சொன்னார். அதனால் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரும் ஒன்றானா? ஆமாம், ஒன்று தான். பொதுச்செயலாளராக நாங்கள் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவரை நாங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எங்கேயே வைத்து பார்த்தோமோ, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை எங்கேயே வைத்து பார்த்தோமோ அங்கே தான் எடப்பாடி பழனிசாமி வைத்து பார்ப்போம். இதே மனநிலை தானே சார் திமுக காரனும் இருக்கான். ரெண்டு பேருக்கு வேற வித்தியாசம் இல்லை. இல்லையே. ரெண்டு பேரும் திமுக காரன் என்ன பார்க்குறான்? திமுக காரன் என்ன பார்க்குறான்? நீ ரத்தத்தின் ரத்தமேன்னு நாங்கள் சொல்கிறோம், இவன் கருணாநிதி ரத்தமேன்னு அவன் பார்க்குறான். சரியா? கருணாநிதி மவன், கருணாநிதி மவனுக்கு மவன், அவனுக்கு மவன், அவனுக்கு பிறந்தவன், இப்படித்தான் இவனுக்கு வராங்க. இங்கே அப்படி கிடையாது. யார் வேண்டுமானாலும் தலைமை பதவிக்கு வரலாம். தொண்டர்களுடைய ஆதரவை பெற்றிருக்க வேண்டும், செல்வாக்கினை பெற்றிருக்க வேண்டும், இவ்வளவுதான். சரியா? இப்போ செல்வாக்கினை பெற்றிருக்கின்ற காரணத்தினால தான் சாதாரணமான விஷயம் 23% வாக்குகளை பெறுவதுன்றது மீடியா கிடையாது, தேசிய அளவில் முகம் கிடையாது, 15 கட்சி கூட்டணி கிடையாது, எதுவுமே இல்லாமல் பணமும் செலவு பண்ணல. இதையும் சொல்கிறேன். அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணமும் செலவு பண்ணல, பணம் செலவு பண்ணல, தேசிய அளவில் முகம் கிடையாது. சரியா? மீடியா சப்போர்ட் கிடையாது, இது எதுவுமே கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் 2 மிகப்பெரிய துருவங்கள், ஒரு பக்கம் ராகுல் காந்தி, ஒரு பக்கம் மோடி அப்படின்ட்டு அவங்க கொண்டு நுழைக்கிறாங்க. ஒரு விவசாயி அசால்ட்டாக 23% வாங்கியிருக்கான். வாங்கி என்ன சொல்கிறான்? ஏய், நான் தாண்டா 2வது பெரிய அணி, அதுவும் நான் தனித்து வாங்கியது, எவனோட உதவியும் இல்லாமல் வாங்கியது அப்படின்னு சொல்கிறாருல்ல. இதுதான் அதிமுக. இதை நிரூபித்ததுனால சட்டமன்ற தேர்தலில் சொல்ல முடியுமா? அதான் சொல்றேன். இருங்க, இட்ஸ் நாட் அபவுட் கட்ஸ், இட்ஸ் அபவுட் கன்விக்ஷன். ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. கட்ஸ், கன்விக்ஷன் ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதை சொன்னதுனால தான், இதை நிரூபித்ததுனால தான் அமித்ஷா 2.5 மணி நேரம் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அவர் பேசுறது ஒன்றும் முட்டாள் கிடையாது. சரியா? அவர் கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட 2.5 மணி நேரம் செலவு பண்ணுறாருன்னா இதுக்காகத்தான். ஏன்னா நீ பலாப்பழ பன்னீரால் அதை பண்ண முடியாது. பன்னீரை கூப்பிட்டு பேச சொல்ல முடியாது 2.5 மணி நேரம், முடியாது. சரியா? ஏன்னா அவருக்கு தெரியுது. அப்போ இங்கே திமுக அகற்றப்பட வேண்டும் என்றால் அதிமுகவுடைய துணை இல்லாமல் முடியாது அப்படின்றது தெளிவாகும். தேசிய தேர்தலில் 23% வாங்குறாங்கன்னா அது மாநில தேர்தல் வரும்பொழுது அதிமுக திமுக தான் பார்க்கப்படும். அங்கே எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின் தான் பார்க்கப்படும். அப்படி பார்க்கப்படும் பொழுது இது இன்னொரு 5% நீங்கள் கூட்டுக்கலாம் மினிமம். நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கே நான் வரேன். இருங்க ஒரு நிமிஷம். 5% கூட்டிக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் 5% கூட்டும்பொழுது இது 28% 30% வரைக்கும் போகும். சரியா? 30% இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தவிர்த்து நீ எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவ? சரி, ரைட்டு. நீ எப்படி திமுகவை அகற்றுவ? அப்போ திமுகவை அகற்ற வேண்டும் என்கிற முடிவுக்கு டெல்லி வந்து விட்டது. திமுகவை அகற்ற வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்துவிட்ட பின்னர், டெல்லி வந்துவிட்ட பின்னர் அவர்களுடைய ஃபோக்கஸ் எதை நோக்கி இருக்கும்? இங்கே இருக்கக்கூடிய பிரதான கட்சியை நோக்கி தான் இருக்கும். பிரதான கட்சி என்ன? அதிமுக. சரியா? இப்போது அதிமுக என்ன சொல்லுது? உனக்கும் திமுக ஒழியணும்னு நீ சொல்கிற, நான் திமுக ஒழியணுன்றதுக்காக தான் கட்சியே வச்சுருக்கேன். சரியா? அப்போது திமுக ஆட்சி அழியணும் அப்படின்னா, அல்ல அது அகற்றப்படணும்னா, என்னால் முடிஞ்சது பிரச்சாரம் பண்ண முடியும், என்னால் முடிஞ்சது கிரவுண்டில் அரசியல் பண்ண முடியும். உன்னால் என்ன பண்ண முடியும்? உன்னால் என்ன பண்ண முடியும்னா, இவர்களை, இந்த திருடர்களை நீ கட்டுப்படுத்த முடியும். இந்த செந்தில் பாலாஜியோ, இந்த அயோக்கிய அவன் துரைமுருகனையோ, அவன் இந்த காட்பாடி கொள்ளை துரைமுருகனையோ, திருச்சி திருடன்
KN நேருவையோ நீ கட்டுப்படுத்த முடியும். ஏவா வேலுன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, திருவண்ணாமலையில் இருக்கிற அயோக்கியன், அவனையோ நீ கட்டுப்படுத்த முடியும். பேட்ட ரவுடி சேகர் பாபுவையோ நீ கட்டுப்படுத்த முடியும். இதை உன்னால் செய்ய முடியும். நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்று மட்டும்தான், நீங்கள் சட்டத்தை வளையுங்கள் என்று நான் சொல்லலை. சட்டத்தை வளைக்காதீர்கள், நீங்கள் சட்டப்படி இயங்குங்கள். சட்டப்படி இவர்களை நீங்கள் சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வாருங்கள். கொண்டு வருவதற்கான வேர்வித்தால் உங்கள்கிட்ட இருக்குது, அதற்கான அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது. அந்த அதிகாரம் உங்களிடம் இருக்கின்ற காரணத்தினால தான் நாங்கள் சொல்கிறோம், நீ வா நடவடிக்கை எடு. ஏன் 1970களில் எமர்ஜென்சி என்பது ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்த்தது, ஏன் தமிழகம் எதிர்க்கலை? ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்த்தது. ராமசாமி துக்ளக் அப்படி கருப்பாகவே போட்டு எல்லாம் இது பண்ணார், ஏன் எதிர்க்கலை? ஏன் இந்திரா காந்திக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாங்க? திமுக காலிகள், பொறுக்கிகள், ரவுடிகள், ஸ்டாலின் முதற்கொண்டு கடைநிலை தோன்ற வரைக்கும் அத்தனை பேரும் தூக்கி ஜெயிலில் வச்சாங்க. தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது, அதனால எமர்ஜென்சியை வரவேற்றார்கள். சரியா? அந்த மாதிரி தான் இப்பவும் நம்ம சொல்கிறோம். அதே போன்ற எமர்ஜென்சி எப்படி ஒரு அசாதாரண ஒரு சூழலோ அதே போன்ற ஒரு அசாதாரண சூழல் இன்றைக்கு இருக்கிறது. இந்த அசாதாரண சூழலில் திமுகவை அகற்ற வேண்டுமென்றால் உங்களால் முடியும். எப்படி? எங்களுக்கு உதவுங்கள். நாங்கள் அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்கொள்கிறோம். ஆனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பணத்தை செலவழித்து திமுக இங்கே கொள்ளையடிக்கப் போகிறது என்றால் அதை முறியடிப்பதற்கு உங்களுடைய துறைகள் தான் எங்களுக்கு உதவ முடியும். அதைத்தான் நம்ம கேட்குறோம்.